Hello friends, Assalamu alaikum. This video is sponsored by BuyMoot e-shopping. Friends, நம்ம இந்த வீடியோவில் அல்லாஹ்வின் நெருங்கிய நண்பன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் அல் குர்ஆனில் 69 தடவை இடம்பெற்றுள்ளது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் நெருங்கிய நண்பன் என்றும் அழைக்கப்படுறாங்க. அவங்களுடைய வழித்தோன்றர்களில் நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அதனாலேயே நபிமார்களின் தந்தை என்றும் சிறப்பு பெயர் பெற்றுள்ளார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை சிலை சிற்பியாக இருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அங்கே உள்ள மக்கள் அனைவர்களும் சிலைகளையும் சந்திரன், நட்சத்திரங்கள், கற்கள், அங்கே வாழ்ந்த அரசர் அவர்களையும் தெய்வமாக நினச்சிட்டு வர்றாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சிறு வயதிலேயே அவர்கள் உணர்ந்து அவங்களுடைய தந்தையிடம் சிலைகளை பற்றி கேட்குறாங்க. அவங்க தந்தை சொல்கிறாங்க, இது தெய்வத்தின் சிலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த சிலைகள் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட தந்தை அவங்க ஊரில் உள்ள பெரிய கோவில்கள், சிலைகள் உள்ள பெரிய ஒரு கோவிலுக்கு தன்னுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே மரக்கட்டைகளால் ஆன, கற்களால் ஆன நிறைய சிலைகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. அங்கே இருந்த ஒரு பெரிய சிலைகளையும் அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்த சிலைகளால் பேசவும் முடியாது, யாராவது அந்த சிலைகளை கீழே தள்ளி விட்டாலும் அதால் தன்னால் எந்திரிச்சு நிற்கவும் முடியாது, இது எப்படி தெய்வமாக முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு உணருது. அவங்க அங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அங்கே வந்த மக்கள் அனைவர்களும் அந்த சிலைகளை ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும் அதுக்கிட்ட தன்னோட குறிக்கோள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டும் அதை நம்பிக்கிட்டும் இருந்தது அவங்களுக்கு ரொம்ப வெறுக்க வச்சிச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தை ஒரு இணை வைக்கிற ஒரு திருவிழாவுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னால் வர முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிடுவாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 பொய்கள் சொல்லுவாங்க. அதில் முதலாவது பொய், அவங்களுக்கு இந்த சிலை மேலே ஆர்வம் இல்லாதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற முதல் விஷயம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு மலைக்கு போகிறாங்க. அதில் மேலே இருக்கிற ஒரு குகையில் நின்றுக்கிட்டு வானத்தை பார்க்குறாங்க. அங்கே உள்ள சந்திரனை பார்த்துட்டு ஒருவேளை இதுதான் இறைவனாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த சந்திரன் மறைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் நட்சத்திரங்களை பார்க்குறாங்க, அதையும் அதே மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் காலை ஆனதும் மறைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் காலையில் சூரியனை பார்க்குறாங்க. ஒருவேளை சூரியன் தான் இறைவனாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் சூரியனும் சாயங்காலம் ஆனதும் மறைஞ்சு விடுகிறது. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் உணருது, மறையிற எதுவுமே தெய்வமாக முடியாது, இறைவன் உறுதியானவன், அவன் என்றைக்குமே நிலைத்து இருப்பவன் அப்படின்ட்டு நினச்சி நாம் தான் இறைவன் அனுப்பப்பட்ட தூதர் அப்படின்ட்டு அவங்க உணர்றாங்க. உணர்ந்து இதை மக்களிடம் நாம் தான் கொண்டு செல்லப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஊருக்குள்ளே வர்றாங்க. அப்போ தன்னுடைய தந்தையிடம் சொல்கிறாங்க, நீங்கள் சிலைகளை வணங்காதீங்க, அது தெய்வமாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தெய்வம் இறைவன் உறுதியானவன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா ரொம்ப அவனை திட்டிட்டு அவங்க மேலே கோவப்பட்டுடுறாங்க. அதே மாதிரி மக்களிடம் சென்றும் அவங்க அந்த விஷயத்தையே சொல்கிறாங்க. மக்களும் அவங்க மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ இவங்க ஒரு திட்டம் தீட்டுறாங்க, இப்ராஹிம் நபி என்ன செய்யலான்ட்டு. அப்போ எல்லா மக்கள்களும் திருவிழாக்கு செல்லும்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அங்கே உள்ள கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள எல்லா சிறு சிலைகளையும் அவங்க உடைத்து விடுவார்கள். உடைச்சிட்டு அந்த கோடாரியை பெரிய சிலைகள் மீது பெரிய சிலை ஒரு சிலைக்கும் அதில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ அங்கே உள்ள மக்கள்கள் அனைவரும் ரிட்டன் வரும்போது என்னடா சிலை உடைஞ்சிக்கிறத பற்றி ரொம்ப அதிர்ச்சியாகிடுவாங்க. அப்போ யார் இதை பண்ணியிருப்பான்னு யோசிக்கும் போது நபி இப்ராஹிம் மட்டும்தான் இதை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. அப்போ நபி இப்ராஹிம் சொல்கிறாங்க, நான் எதுவுமே உடைக்கலை அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுதான் அவங்க சொன்ன 2வது பொய். அப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் சொல்லுவாங்க, சிலை எவ்வாறு பேசும், சிலை தான் பேசாது அப்படின்னு சொல்லும்போது அப்போது நபி இப்ராஹிம் சொல்லுவாங்க, சிலை பேசாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எப்படி அது தெய்வமாக முடியும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகிடுவாங்க. அவங்க சொன்னது உண்மை தான், ஆனாலும் அவங்க அந்த உண்மையை ஏற்க மறுத்துருவார்கள். அதுக்கப்புறம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன நடந்திருக்குன்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் முஜா. பாய் பாய்.